வணக்கம் என் நண்புறவுகளே, இது உங்கள் அபிமான என் வாழ்க்கை கதை. அதாவது கல்யாணம் என்ற பேர்லேயே நான் ஏமாற்றப்பட்ட கதை தான் நம்ம தேவா டாய்ஸ் சேனல் சொல்லிட்டுருக்குறேங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க. ஆனால் யாருமே நம்ம சேனலை அவ்வளோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் ரீச் ஆகும். நம்ம வீடியோக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை கூட இப்போ சொல்கிறேன். நம்ம சேனலில் நான் கூடிய சீக்கிரம் என்னுடைய கல்யாண ஃபோட்டோவை கூட நான் போட போகிறேன். அதாவது அந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் அந்த பொண்ணு நானும் சேர்ந்து எடுத்துக்கிட்டேன். அதாவது என் மனைவி நானும் சேர்ந்து எடுத்துக்கிட்டேன். அந்த கல்யாண ஃபோட்டோவை இதில் நான் போட்டு பப்ளிசிட்டி பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதையை தொடர்ந்து கேளுங்க. சரிங்களா? சரி, இப்போ கதை எதோடு முடிச்சிருந்தேன். நான் அதாவது செப்டம்பர் மாதம் அவங்க டேட் தள்ளி போயிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்திரி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த என்னுடைய மனைவி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, அவங்க அம்மா அவங்க அப்பாவிட்ட சொல்லி இந்த மாதிரி பொண்ணுக்கு டேட் தள்ளி போயிடுச்சாம்மா, நாள் தள்ளி போயிடுச்சாம்மா, இப்போ கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே போன புள்ள கிட்டத்தட்ட 1 மாதம் திருப்பி எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லைங்க. இடையில நான் ஒரு 10 நாள் கழித்து போயிருந்தேன். ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே போய் டாக்டர்கிட்ட போய் செக்கப்பெல்லாம் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. டாக்டர் மாத்திரை டானிக் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் கேட்டேன், டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அதெல்லாம் கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு எப்பவும் புத்தி மாறிடும். அங்கே போனால் சோத்து தட்டை தூக்கி அடிக்கிறது, செம்பு தண்ணி தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அந்த வகையில் நான் கேட்டும்போது என்ன பண்ணிட்டாங்க, டாக்டர் சொன்னதெல்லாம் கூட சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க கிட்டத்தட்ட 1 மாதம் வீட்டுக்கு வரவே இல்லை. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணி அம்மா கேட்குறாங்க, என்ன நீ பாட்டுக்கு போய் ஊர்லேயே இருந்துட்டியா, வீட்டுக்கு வரையிலையே, இங்கே வர மாட்டேன்னு கேட்டதுக்கு, நான் வரமாட்டேன், உங்கள் மயங்கோட இனிமேல் சேர்ந்து வாழ மாட்டேன், அப்படி வாழ்ந்தால் நான் சேர்த்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னு சொல்கிறாருங்க.